ஹாய் மக்களே, இன்றைக்கி பல யூடியூப் சேனல்ஸ்லேயும் நியூஸ்லேயும் நீங்கள் கேட்குற ஒரு காமனான டாபிக் என்னன்னா எல்னினோ. ரைட்? எல்னினோ பேசிக்லி என்ன ஆகும்னா, கிளைமேட்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், மழை தள்ளி போகும், எங்கே மழை பெய்யணுமோ அங்கே மழை பெய்யாது, எங்கே வெயில் அடிக்கணுமோ அங்கே மழை பெய்யும். ஸோ லிட்டலாக நீங்கள் எதிர்பார்க்குற கிளைமேட்டை டோட்டலாக ஆப்போசிட்டாக மாற்றுற ஒரு விஷயம் தான் எல்னினோ. இதோட டீப்பஸ்ட்டுன்னு உங்களுக்கு பல யூடியூப் சேனலில் அதை பற்றி டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. பட் நம்ம டாபிக் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக் டைரெக்டாக இருக்கும். இட்ஸ் லைக் எதனால் ஹீட் வேவ் வருது, ரைட்? அதில் நம்ம எப்படி தப்பிக்கலாம், ஸோ ரைட்? அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். அது கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டெம்பரேச்சர் யாருக்கு இந்த இம்பேக்ட், ரைட்? யாருக்கு பேசிக்காக இந்த இம்பேக்ட் ஆகும்? காமன் மேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, எல்லாருக்குமே. ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கிறவங்க, எப்போ பார் ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்குங்க, ஹை கோல்ட் டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணின்னு கார்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஓகே, பேசிக்காக யார் ஜாஸ்தி வெயிலில் சுற்றுற வேலை, அவங்களுக்கும் இதில் இம்பேக்ட் இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன். இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஜாஸ்தி இம்பேக்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடி ரொம்ப கூலிங்காக இருக்கிற டெம்பரேச்சரில் செட் ஆகிடுச்சுன்னா சடன் ஹீட் வேவ் வரும்போது அது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது, ரைட்? நம்ம பாடிக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணணும்னு அந்த இன்ஃபர்மேஷனே தெரியாது. சடனாக ஹீட் வேவ் வரும்போது ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாகவும், நம்ம உட்காந்து மூச்சு எடுக்கிற ஜாஸ்தியாகிடும், டிசீனஸ் வரும். அந்த மாதிரி வர சான்சஸில் பல மெடிக்கல் கண்டிஷன் வர சான்சஸ் இருக்குது. இது ஃபஸ்ட். யாருக்கு வெயிலில் ஜாஸ்தி இருக்கணுமோ, பை ஜென்ரலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டில் நடந்துனே இருக்கணும், வீடு இல்லாதவங்க, வெளியவே தங்கி இருக்கணுங்களுக்கு அவங்களால பாடி ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களே தாங்க முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி இம்பேக்ட். ஏசியால் யாருக்கு இம்பேக்ட்? பெஸ்ட் சிம்பிள் திங்னா, இது ஏசி யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் இம்பேக்ட் இருக்குது. பட் அந்த ஏசி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹீட் வேவும் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, எல்னினோவை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் போகலாம். எதனால ஹீட் வேவ், எதனால இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது? நம்ம பல விஷயம், பிளாஸ்டிக் யூசேஜ் அப்படின்னு பல விஷயம் யோசிச்சு இருப்போம், எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க. பட் சிம்பிளாக லெட்ஸ் கட் இட் டவுன். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கணும். தார் சிமெண்ட் ரோடு, ரைட்? இந்த ரெண்டு மாதிரி ரோட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ தார் ரோட்ஸ், எவ்வளோ சிமெண்ட் ரோட்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், எல்லாமே ஹீட்டு எமிட் பண்ணும், ரைட்? நீங்கள் எப்போயாவது கார் ஓட்டும் போது ஹைவேல போகும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு எண்டில் தண்ணி இல்லாமல் எதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஹீட் வேவ். ஸோ எவ்வளோ தார் ஹீட்டை அப்சார்ப் அவ்வளோவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சேம் திங் வித் சிமெண்ட். இந்த ஹீட் வேவ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, இந்த ஹீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? தேர் நாட் வாட்டரில். இப்போ ஹீட் ஆனவுடனே அந்த இவாப்ரேட் ஆகிட்டு மேலே க்ளவுட்ஸாக போகணும். இந்த ஹீட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் என்ன ஃபஸ்ட்டு லேயர், நம்ம எர்த்தோட லேயரை அந்த டெம்பரேச்சரை ஹீட் பண்ணினே இருக்கும். அதுக்கு வேறு வழியே இல்லாமல் ஹீட் ஆகினே இருக்கும். அதனால எவ்வளோ ரோட்ஸு எவ்வளோ நம்ம போடுறோமோ எல்லாமே இது ஹீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். மரம், பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே போனாலும் எங்கே போனாலும் மரங்க இருக்கும். எங்கன்னா போய் உட்காருங்க, எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா உட்காந்துருவோம். நம்ம நடந்தே போவோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு சைக்கிளில் நடந்துலாம் போயிருக்காங்க. இப்போ நம்மளால் போக முடியுமா? போக முடியாதுக்கு என்ன காரணம்? மரமே இல்லை, ரைட்? ஸோ ஒரு ரோடு பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா அந்த ரோடோட ஹீட்டை வெளியே போக விடாமல் அந்த மரம் யூஸ் பண்ணிக்கும், அதை கம்மி பண்ணிக்கும், ரைட்? இப்போ மரங்கள் இல்லாதனால அந்த ஹீட் வேவ் காற்றோட நம்மளுக்கு எங்கே என்விரான்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் ஹீட் ஆக்கிடும். செகண்ட், பொல்யூட்டட் வாட்டர் சோர்ஸஸ், ரைட்? லேக்ஸு. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு நெட்டில் போய் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 2010 ஒரு 2000 லேக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படியே 2026 பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட்ஸில் இருக்கும். ஸோ தௌசண்ட்ஸ்லேருந்து ஹண்ட்ரட்ஸில் மாறுறதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இவ்வளோ வாட்டர் சோர்ஸும் இல்லாததுனால நம்ம டெம்பரேச்சர் எர்த்தோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணோம், ரீஜனோட டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணால் அந்த வாட்டரில் இருக்கிற சோர்ஸ், ரைட், அதுவும் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். பட் அந்த வாட்டர் சோர்ஸஸ் இல்லாததுனால தேர்ஸ் நத்திங் டு ரெகுலேட் த டெம்பரேச்சர், ரைட்? அது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஃபுல் இந்தியா, ஃபுல் வேர்ல்டுலேயும் அது ஒரு பிரச்சனை இருக்குது. பொல்யூட்டிங் லேக்ஸ். நம்ம பக்கத்தில் எக்கச்சக்கமாக பில்டிங்ஸ் ஒரு லேக் சுற்றிற பில்டிங்ஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற சீவேஜ் சிஸ்டம்லாம் எங்கே போய் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் சீவேஜ் சென்டர் பக்கத்தில் இருக்கிற லேக்ஸ் கிட்டே விட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிற ஒரு ஹை ரேஸ் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சோர்ஸ் பக்கத்தில் இருக்கும். சிம்பிள், அந்த சீவேஜ் கனெக்ஷன் அதில் கொடுத்துருவாங்க, அந்த தட் லேக் இஸ் பொல்யூட்டட். அது ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இதுக்கெல்லாம் இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் காரணம் கார்பரேட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். பட்
இன்றைக்கி நம்ம செக் பண்ணலாம். உங்களை என்ன காப்பாற்றும்? எலக்ட்ரிசிட்டியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு 2 வாய்ப்பு இருக்குது, ரைட்? அதில் 2 பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. 1, எலக்ட்ரிசிட்டியை கம்மியாக யூஸ் பண்ண நீங்கள் வந்து எப்படி இந்த ஹீட் வேவ்லேருந்து தப்பிக்கணும்னு ஒரு ஐடியா வரும், ரைட்? உங்களுக்கு இந்த டிபெண்டன்சியே இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எலக்ட்ரிசிட்டி மேலே எவ்வளோ டிபெண்ட் ஆகுறீங்களோ, ஏசி மேலே இல்லை எந்த ஃபேன் மேலே இது மேலே எவ்வளோ டிபெண்ட் ஆகுறீங்களோ என்ன ஆகும்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பவர் அவுட்டேஜ் ஆகும். பவர் அவுட்டேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள், ரைட்? அப்போ உங்களால் பாடியெல்லாம் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ நான் உங்களால் அதுக்காக சடனாக ஏசியை விட்டுருங்க, ஃபேனை விட்டுருங்கன்னு சொல்லல. பட் ஸ்லோவாக ஜஸ்ட் ட்ரை டு மேனேஜ் வித் த ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஆஃப் த என்விரான்மெண்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டெம்பரேச்சர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நீங்கள் முன்னாடி வருவீங்க. இல்லாட்டி இந்த பிரச்சனையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாடி கூட இந்த டெம்பரேச்சரில் எப்படி அதை ஏற்றுக்கணும், எப்படி அது கூட ஃபைட் பண்ணணும், அதுக்கு என்ன பூஸ்டிங் வேணும் எல்லாமே உங்கள் பாடிக்கும் தெரியும், ரைட்? ஸோ இதெல்லாம் 2 ஃப்ரூட்ஸ் கன்சம்ஷன் பண்ணணும், வாட்டர் கன்சம்ஷன் பண்ணணும், வாட்டர் சோர்ஸஸ் எல்லாம் சேவ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற வாட்டர் சோர்ஸும் கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், எதுவுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் மெக்கானிசம், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசுங்க. எப்படி அது வாட்டர் சோர்ஸ் போகுது, இந்த சீவேஜ் சிஸ்டம்லாம் எப்படி தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. அந்த பொல்யூட்டிங் ஃபேக்டர்ஸை கம்மி பண்ணிங்கன்னா கூட பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சோர்ஸஸ்லாம் வந்து பொல்யூட் ஆகாமல் இருந்தால் தட் வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு லெசனிங் த ஹீட் வேவ். அப்புறமா ஏசிஸ் மேக்ஸிமம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏசிஸ். ஓகே, எவ்வளோ நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை சில்லுன்னு ஆக்கிட்டு வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் ஹீட் ஆகும் ஏசி. அது அவ்வளோ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஒரு தெருவில் 100 பேர் இருக்கிறாங்க, 2000 பேர் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த தெருவோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எப்போயே யோசிச்சு பார்த்துருக்கீங்க? நம்ம ஏசின்னு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஏசியில் வந்து HCFCஸ்னு சில பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இட்ஸ் ஆல் கான்ட்ரிபியூட்டிங் டு த பொல்யூட்டன்ல. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்த மெத்தட்ஸில் அந்த கெமிக்கல்ஸாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓசோன் லேயர்லேயே ஓட்ட பண்ணுற அளவுக்கு அதுக்கு அவ்வளோ கெமிக்கல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக இப்போ வரத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அகெயின் இட் பொல்யூட்ஸ் யுவர் என்விரான்மெண்ட், ரைட்? அந்த அளவுக்கு இல்லைனாலும் இது பொல்யூட்ஸ் என்விரான்மெண்ட். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மை ரெக்வெஸ்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் தளபதி விஜய் இஸ் தட் எல்லா இடத்துலையும் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கள். இருக்கிற ட்ரீஸை கட் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போ ரோடு சர்வீசஸ்க்காக, ரோடோட ப்ராஜெக்ட்ஸ்க்காக நம்ம ட்ரீஸை கட் பண்ணிட்டு தான் அந்த ரோடு போகிற மாதிரி இருந்தால் அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்கள். எப்படி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அந்த ப்ராஜெக்டை அந்த ட்ரீஸை கட் பண்ணி தான் அந்த ரோடு போகணுமா, இல்லை அந்த ட்ரீஸ் பக்கத்தில் அதில் ட்ரீஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணி வைக்க முடியுமா? ஏன்னா ஹம்பியில் நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பல கிலோமீட்டருக்கு அந்த ஹைவே போடும்போது நடுவில் இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே வந்து அவங்க மூவ் பண்ணி ரோடை போட்டு ரோடுக்கு வெளியே பக்கமாக அந்த ட்ரீஸை திருப்பி நட்டி வச்சுருக்காங்க. ஸோ தே டோன்ட் லூஸ் ட்ரீஸ், ரைட்? அதே மாதிரி நம்ம எதனா பண்ண முடியுமா? இந்த எக்ஸிஸ்டிங் வாட்டர் ரிசோர்ஸஸ் அட்லீஸ்ட் இதுக்கு மேலே அதை லூஸ் பண்ணாமல் அதை எப்படி ரிவைவ் பண்ண முடியும்னு அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம சிஎம் அதெல்லாம் யோசிச்சு பண்ணலாம். நம்மளோட பில்டிங்ஸ்லேருந்து போகிற அந்த கழிவு நீரை அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம், அதோட பொல்யூஷன் கண்ட்ரோல், அதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் வாட்டர் டிபார்ட்மெண்ட் லைக் லேக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் பொல்யூட்டிங் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே யோசித்து அதுக்கு ஒரு பாலிசிஸ் கொண்டு வந்து அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் நம்மளால் கம்மி பண்ண முடியும். இந்த டிபெண்டன்சிஸ், இந்த வெஹிக்கிள்ஸ், பொல்யூட்டிங் வெஹிக்கிள்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ எமிஷன் ஜாஸ்தியாக இருக்கிற வெஹிக்கிள்ஸு, ஏஜ்டான வெஹிக்கிள்ஸ், அந்த எல்லா வெஹிக்கிள்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணி அதோட பொல்யூஷன் கண்ட்ரோல் அதையும் செக் பண்ணிங்கன்னா நம்மளோட பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஹீட் வேவும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அட்வான்ஸாக பண்ணியாச்சுன்னா நம்மளோட இந்த டிபெண்டன்சிஸ்லாம் கம்மியாகும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ஸ்மால் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒருத்தன் பண்ணால் போதுமா, நீங்கள் பண்ணால் போதுமா? இட்ஸ் லைக் எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ எல்லாருமே இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் பண்ணுறதுனாலே மாற போகிறதில்ல. பட் உங்களை மாதிரி பல பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணால் அது மாறும். மற்ற ஸ்டேட்டில் பண்ணுறாங்க இல்லையோ, மற்ற சிட்டியில் மற்ற கண்ட்ரியில் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிக்க வேணாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி செட் பண்ணி நம்மளை பார்த்து மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கட்டும், ரைட்? இட்ஸ் அ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன். பட் அந்த கான்ட்ரிபியூஷனால்
நம்மளால் இந்த ஹீட் வேவை தாக்கு பிடிக்க முடியும், நம்ம டெம்பரேச்சர் நம்ம குளோபலாக வர இம்பேக்டை கம்மி பண்ண முடியும்னா நம்ம ஏன் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் எப்படி நம்மளை மாற்றிருக்கு, இட்ஸ் லைக் அ ஸ்கேம் ஆர் நம்ம ஃபூலா அப்படின்னு பாடுறதுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அந்த வீடியோ நல்லா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வரைக்கும் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ தமிழ்நாடு சிஎம் போயிடுச்சுன்னா ப்ளீஸ் நீங்களும் யோசிச்சு பார்த்து எதனா பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் ஐ வுட் அப்ரிஷியேட். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இமீடியட்டாக ரிசல்ட் தெரியலனாலும் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ரைட்? ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். அண்ட் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே டிஹைட்ரேட்டட்.